ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்ட் 2 பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாப்கார்னுக்கு ஒன்றுமே நம்ம செய்தவில்லை. இது வந்து அவங்களே ஆல்ரெடி ஆயில் கொடுத்துருக்காங்க, சால்ட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் இது ஃபுல்லாக நம்ம கொட்டி விட்டால் மட்டுமே போதும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், ஒரு குக்கரில் வந்து அந்த பாப்கார்னில் வாங்கிட்டு வந்த பேக்கில் இருக்க எல்லாத்தையுமே அப்படியே வலித்து ஊற்றிக்கிட்டேன். பிகாஸ் அதில் பட்டர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே அதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வலின்னு வலிச்சிட்டேன். நீங்களும் இதை பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி வலிச்சே போடுங்க. அப்போ தான் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. தென் வந்து நம்ம ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் இப்படி மூடினா மட்டுமே போதும் குக்கரை. நம்ம வந்து குக்கருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கும். தென் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து நம்ம ஃபுல் க்ளோஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து குக்கர் மேலே அந்த மூடியை நான் வைக்கிறேன், அவ்வளோதான். அந்த மூடியை வச்சோடனே ஒரு ஒரு 1 மினிட்குள்ளேயே வந்து டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சவுண்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் உங்கள் குக்கரை. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வதக்கிட்டாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வதக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு 2, 3 இதுவாக இருக்காது, அதுக்காக நான் வந்து லைட்டாக ஷேக் பண்ணுறேன். நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா ஏர் போகிற மாதிரி வெளியே தான் வச்சுருக்கேன். நிறைய பேர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா குக்கருக்கு ஏதாவது ஆகிடும், அது எனக்கு தெரியாதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கேப் இருக்கணும். கேப் இருந்ததுன்னா ஏர் வந்து கொஞ்சம் வெளியே போகும்போது இதுவாக இருக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஒரு 3 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே இதுவாயிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா பாப்கார்ன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் சால்ட்டுமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, பட்டருமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நம்ம எதையுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்ஸ் நான் வந்து எல்லாத்தையும் கொட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பாப்கார்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இதை கடைக்காக ப்ரமோஷன் எதுக்குமே சொல்லலை. நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயம் இது வரைக்கும் எனக்குமே இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் தான் நானே இதை அப்சர்வ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேனே தவிர்த்து நான் வந்து இந்த பாப்கார்ன் ப்ரமோஷன்லாம் பண்ணலைங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஓகே காய்ஸ், வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதுக்கப்புறமும் வர குக்கிங் சேனல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.